தினகரனை நேற்று சந்தித்த பின் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ், உசிலம்பட்டி எம்எல்ஏ நீதிபதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அவர்கள் பேட்டியளித்த பொழுது அவ்வப்பொழுது ஒருவர் இடைமறித்து அவர்களின் காதில் கிசுகிசுத்தது அனைவரையும் உற்று நோக்க வைத்தது. அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லணும், கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு தான் உண்டு, அவங்களுக்கே தெரியும். அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். ஆட்சி 2004 வருஷம் தொடர்ந்து ஆட்சியை நடத்துவோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தானே, முதலமைச்சர் அவர் தானே இருக்காரு. பொதுச் செயலாளர் தாங்க எடுக்கிற நடவடிக்கை, வேற யாரும் இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. மானிய கோரிக்கை விவாதத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு இவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா, ஆதரவு கொடுப்பீங்களா? நிறைய ஆதரவு கொடுப்போம். அம்மாவுடைய ஆட்சி தொடரும். அம்மா கட்சியும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் செயலாற்றுவார். அதுபோல் ஆட்சிக்கும் அவர் எந்த நெருக்கடியும் இல்லாமல் உறுதுணை கொடுப்பார். அதெல்லாம் இல்லை, ஒரே அணி மாண்புமிகு அம்மாவுடைய அணி. துணை பொதுச் செயலாளர் கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு என்னைக்கு பணியை துவங்குவார்? விரைவில் வருவார். விரைவில் அவர் பணியை தொடங்குவார். காதில் கிசுகிசுக்கும் அந்த நபர் முன்னாள் எம்எல்ஏ ஆர் சாமி. அதிமுகவில் இணைந்தவர். கடந்த 2011ஆம் ஆண்டு மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்பொழுது தினகரனுக்கு ஆதரவாக சாமி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.